இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதமும் சோயாபீன்ஸ் குருமாவும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கோல் கரம் மசாலா, தக்காளி, கொஞ்சோண்டு புதினா. ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சோண்டு நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கோல் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கடுத்து தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பால் 2 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 9 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் பால் வந்து 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன். இந்த கிளாஸ்க்கு நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் தேங்காய் பால், அந்த பக்கம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஒரு 7 கிளாஸ் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஊற்றுறேன். நமக்கு வந்து அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வேகணும், நமக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியணுங்காக அந்த மாதிரி. இப்போ அரிசியை போடுறோம். அரிசி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் டேஸ்ட் உப்பு இல்லாமல் உங்களுக்கு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டு ஒரு 7 மினிட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோயாபீன்ஸ் குருமா. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, முந்திரி பருப்பு, தேங்காய், சோயாபீன்ஸ். இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வெடிக்கவும் கருவேப்பிலை போடணும். அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுரும். போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே மிக்ஸி ஜாரில் தக்காளி வந்து 1 பாதி கொஞ்சம் குறை அரைச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை வந்து ஊற்றிடுவோம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதங்கினோடனே இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடுறேன். மிளகாய் பொடி 1 ஸ்பூன். அதுக்கடுத்து உப்பு. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றினோம்னா கொஞ்சம் குழக்குழன்னு வரும். அதுக்காக முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும். அந்த பச்சை வாசம் போனாக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோம்னா அது கொஞ்சம் கிரேவியாகவும் வரும், கொஞ்சம் வாடையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு, முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதையும் நல்லா ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் நல்லா கழுவி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பயிர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அள்ளி போட்டணும். அதில் இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் விடணும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மணக்க சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. ரொம்பவும் கிண்ட வேண்டாம், லைட்டாக கிளறி விடுங்க. அப்படி
இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணியாக தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வற்ற விட்டுருக்கலாம். இது கொஞ்சம் மத்தியானம் நம்ம வைக்கிற டிஃபன் பாக்ஸுக்குலாம் கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.